الحمد لله ويا منزل الكتاب ومجري الحساب ومرسل السحاب فيا من ترزق الطير والحوت بلا حساب والصلاة والسلام على أشرف الرسل وخير العبيد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة وقال النبي صلى الله عليه وسلم عن ابن عباس رضي الله عنهما قال فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطرة طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين فمن عداها قبل الصلاة فهي زكاة مقبولة ومن عداها بعد الصلاة فهي صدقة من الصدقات رواه أبو داود وابن ماجه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இன்று சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொன்னால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, ஜகாத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை, அது கடமையாக்கப்பட்ட நோக்கம் என்ன என்றெல்லாம் சில விடயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது ஜகாத்துல் ஃபித்ர், அதாவது சதகத்துல் ஃபித்ர் என்றும் சொல்வார். ஜகாத்துல் ஃபித்ர் என்ற அந்த சொல் விளக்கம் என்ன? நபி அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர் என்பதை கொண்டு நாடியது என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது நபி அவர்கள் சொல்லும்போது ஃபர்ரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமலான், இந்த இடத்தில் நபி அவர்கள் ரமலானில் இருந்து ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்று குறிப்பிடுகிறது. இந்த இடத்தில் ஜகாத்துல் ஃபித்ரி மினர் ரமலான் என்று அல்லாஹ் நபி அவர்கள் பாவிக்கிறார்கள். ரமலானிலிருந்து விடுபடுதல், அதாவது இஃப்தார் என்று சொல்லக்கூடிய சொல்லின் ஒரு அரிச்சொல் தான் அல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல். ரமலானிலிருந்து விடுபடுதல். ஆகவே அந்த ரமலானிலிருந்து விடுபடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் செலுத்தக்கூடிய ஜகாத்து தான் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த வசன மொழிநடையில் நாங்கள் பார்க்கின்ற போது ரமலானிலிருந்து விடுபடுதல் என்று கருத்தை கொள்ளலாம். இரண்டாவது ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை பார்க்கின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸ். நபி அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கிய நோக்கம் சம்பந்தமாக செல்லும்போது ஒரு நோன்பாளி அவன் நோன்பு பிடிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கெட்ட மோசமான வார்த்தைகள், அதே போல கடும் கேவலமான வார்த்தைகளை அவன் பேசியிருப்பான். அதிலிருந்து அவனை தூய்மை அடைய செய்வதற்காக வேண்டி நபி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், மன் லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அதாவது யார் நோன்பு பிடித்த நிலைமையில் கெட்ட வார்த்தைகள், மானக்கேடான வார்த்தைகளை விடவில்லையோ அவருடைய நோன்புக்கு அல்லாஹ் எந்த தேவையற்றவனாக இருக்கிறான். ஆகவே என்றிருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் தவறிழைத்து விடுவார்கள். ஆகவே அந்த தவறை அவர்கள் பேசிய வார்த்தைகளை சீர் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் நபி அவர்கள் மூலமாக. அதே போல ஜகாத்துல் ஃபித்ர் மூலமாக எங்களுக்கு நாங்கள் நோன்பு பிடிக்கின்ற அந்த நோன்பில் நாங்கள் செய்த சில வார்த்தைகள், பாவங்கள், இதுகள் எங்களுக்கு மறைமுகமாக அளிக்கப்படுகிறது. அதே போல மூன்றாவது விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது யார் மீது கடமை, யார் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஹதீஸில் வருகின்ற போது ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி ஸாஅன் மின் தம்ரின்
أو صاعا من الشعير على العبد والحر والذكر والأنثى والصغير والكبير من المسلمين. அதாவது முஸ்லிம்களான அனைவர்கள் மீதும் அடிமை, அதே போல சுதந்திரமானவன், அதே போல ஆண் பெண் சிறியவர் பெரியவர் உட்பட முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக இருக்கிறது. ஆகவே இதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் நபி அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். ஆகவே ஜக்காத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை என்று சொன்னால் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. இதை அவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது, நான்காவது விடயம், ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்கப்படல் வேண்டும் என்று பார்க்கின்ற போது நபி அவர்கள் சொல்லும்போது, ஏற்கனவே பார்த்த ஹதீதை பார்க்கும் போது, துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர்ரஃபத் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வ துஅமத்தன் லில் மசாகீன், மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக வேண்டியும், அதே போல ஏழைகள் பசித்த ஏழைகள் வறியவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக அவர்கள் உணவு உண்ண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டியும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு, குறிப்பாக நாங்கள் எங்களுடைய அண்டை வீட்டில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு நாங்கள் கட்டாயமாக ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அதே போல முதலாவதாக எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய பராமரிப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கட்டாயமாக ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல ஐந்தாவது விடயம்தான், ஜக்காத்துல் ஃபித்ர் உணவாக கொடுக்க வேண்டுமா அல்லது பணமாக கொடுக்க வேண்டுமா என்று நாங்கள் பார்க்கின்ற போது, ஹதீதுகளை நாங்கள் பார்க்கின்ற போது பெரும்பாலும் உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதாக அதிகமான ஹதீதுகள் வந்திருக்கிறது. عن أبي سعيد قال كنا نخرج زكاة الفطر صاعا من الطعام أو صاعا من الشعير أو صاعا من التمر أو صاعا من أقط. அதாவது நபி சயீதுல் குத்ரி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நுஹ்ரிஜு ஜகாத்துல் ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் வெளியாக்கக்கூடியவர்களாக இருந்தோம். எவ்வாறு என்று சொன்னால், ஸாஅம் மினத் தஆம், நாங்கள் உணவிலிருந்து ஒரு சா என்று சொல்லும்போது இமாம்கள் சொல்லுவார்கள் 4 கைப்பிடி, 4 முத்துக்கள் என்று சொன்னால் 4 கைப்பிடி அளவு, அதாவது இன்று 3 கிலோ அல்லது 2.5 கிலோ என்று அதிலும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. 3 கிலோ அல்லது 2.5 கிலோ உணவு நாங்கள் கொடுக்க வேண்டும். அது உணவாக இருக்கலாம். அதுவும் பொருத்தம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்டில் அத்தியாவசிய உணவுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அரிசோ அல்லது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையும் எங்களுடைய நாட்டில் அத்தியாவசியமாக நாங்கள் அரிசை பயன்படுத்துவோம். அதே போல கோதுமை மாக்கள், இவ்வாறான பேரித்தம்பளங்கள், இவைகளை கொடுத்து ஜக்காத்துல் ஃபித்ரை இவைகள் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு ஹதீதுகளில் குறிப்பிடப்படுகிறது. அதே போல இமாம் புகாரி, அபூதாவுத் அவங்க அறிவிக்கிறார்கள், கான இப்னு உமர் யுஅத்தத் ஸமர இல்லா ஆமன் வாஹிதன், அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஈத்தம்பழம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அதே போல கோதுமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது, சஹாபாக்களும் நபி அவர்களும் பெரும்பாலும் உணவாகவே மக்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்திருக்கிறார்கள். என்றாலும் இன்றைய இந்த விடயத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் 3 பேருடைய கருத்தும் உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அபு ஹனீஃபா அவர்கள் இல்லை, பணமாகவும் கொடுக்க முடியும் என்று இஜ்திஹாத் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்குரிய கூலி அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். ஆகவே இவ்வாறு கருத்துக்கள் இருக்கிறது. என்றாலும் எங்களுக்கு மிக முக்கியமாக நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஈத்தம்பலம் அதே போல உணவின் மூலமாக நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை மேக்சிமம் நாங்கள் கொடுக்க முனைய வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை அவதானித்து கவனத்தில் கொண்டு நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் என்ன நோக்கத்துக்காக வேண்டி இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது ஒரு நோன்பாளியாக நாங்கள்
பிழையான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகளை பேசியிருப்போம், மானக்கேடான வார்த்தைகளை பேசியிருப்போம். இதிலிருந்து விலகக்கூடிய இதிலிருந்து சுத்தமான ஒரு நோன்பாளியாகவும், அதே போல மிஸ்கின்களுக்கு உணவளித்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்து இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை உரிய முறையில் நிறைவேற்றி இந்த உலகத்திலும் வறுமையிலும் வெற்றி அடைவோமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.